அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஹரணிக்கு மரண அச்சுறுத்தல், பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல். கெஹலியவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. யாழில் தப்பிச் சென்ற வாகனம் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு. வெளிநாட்டில் இருந்து வந்த தாயும் மகளும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. யாழில் வீடொன்றில் உருக்குலைந்த நிலையில் சடலம் மீட்பு. 1,00,000 இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றம். இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு கனடா எதிர்ப்பு. இந்தோனேசியாவில் இடிந்து விழுந்த தங்கச் சுரங்கம், 19 தொழிலாளர்கள் பலி. 48 மணி நேரத்தில் காசாவில் 14,000 குழந்தைகள் உயிரிழக்கும் அபாயம். தொடர்பென விரிவான செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு மின்னஞ்சல் மூலம் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு மின்னஞ்சல் மூலம் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி, நெதர்லாந்து ஐபி முகவரிகளை வைத்திருப்பவர்களே இந்த மின்னஞ்சல் மிரட்டலை விடுத்துள்ளனர். இந்த மிரட்டல் தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் தேசபந்து தென்னக்கோனை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் குறித்த விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன. தென்னக்கோனை கொலை செய்வதற்கான பொறுப்பு சிறை தண்டனை அனுபவிக்கும் சமன்குமார் என்பவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சினைப்பர் தாக்குதல் மூலம் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்ற பொய்யான தகவல் கிடைத்துள்ளது. இது பொய்யான தகவல் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெலவை எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கெஹலிய ராம்புக்வெல இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இப்போது லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் இந்த வழக்கின் மற்றொரு சந்தேக நபராக கெஹலிய ராம்புக்வெலவின் மகனான ராமித் ராம்புக்வெலவின் பெயரை குறிப்பிடுவதற்கு அனுமதி வழங்கியுள்ளார். கெஹலிய ராம்புக்வெல ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்காக கடந்த 7ஆம் தேதி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகிய போது ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் மீது கொடிகாமம் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பரணி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பளை பகுதியிலிருந்து சட்டவிரோத மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை எழுதுமட்டுவாழ் பகுதியில் கடமையில் இருந்த கொடிகாமம் காவல்துறையினர் நிறுத்த முயற்சித்த போது குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தாது கொடிகாமம் பகுதியை நோக்கி தப்பியோடியது. இதையடுத்து காவல்துறையினர் குறித்த டிப்பர் வாகனத்தை தமது வாகனத்தில் துரத்தி சென்ற நிலையில் டிப்பர் வாகனத்தின் டயர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர். இதையடுத்து குறித்த டிப்பர் வாகனத்தை நிறுத்திவிட்டு சாரதி உட்பட 2 சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக கொடிகாமம் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் சட்டவிரோத மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை கொடிகாமம் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளதுடன் தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். வெளிநாட்டில் இருந்து இலங்கை வந்த 3 பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். 120 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் 3 பெண்களை சுங்க அதிகாரிகள் கைது செய்தனர். மின்சார உபகரணங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குஷ் போதைப் பொருளுடன் 3 பெண்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தனர். இந்த நிலையில் வணிகர்களுக்கான சிவப்பு பாதை வழியாக வெளியேற முயன்ற போது சுங்க அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நேற்று இரவு நாட்டுக்கு வருகை தந்தனர். கொலன்னாவ பகுதியைச் சேர்ந்த 46 வயது தாயும் அவரது 18 வயது மகளும் வெள்ளம்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 56 வயது பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர்.
யாழில் தனிமையில் வாழ்ந்து வந்த முதியவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிங்கராஜா செபமாலை முத்து என்பவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஒருமுறாய் பகுதியில் வீடொன்றினை பராமரிக்கும் முகமாக அந்த வீட்டில் தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக குடும்பத்தினருடன் தொடர்பு இல்லாததால் குடும்பத்தினர் அவரை தேடி சென்ற வேளை உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். அது தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்படுவதால் முதியவர் இறந்து சில தினங்கள் ஆகலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ள போலீசார் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே இறப்புக்கான காரணம் தெரிய வரும் என குறிப்பிட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டில் இதுவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி முதல் மொத்தம் 1,413 பதிவு செய்யப்பட்ட இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அவர்களின் சுய பதிவு மூலம் வெளியேறியவர்கள் 64,150 பேர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் மூலம் பதிவு செய்தவர்கள் 36,263 பேர். இந்த குழுவில் 39,496 பெண்களும் 60,917 ஆண்களும் அடங்குவர். அதேவேளை குவைட்டில் வேலைகளுக்காக அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் செய்யப்பட்டன. மேலும் இந்த ஆண்டு 3,40,000 பேரை வெளிநாடுகளுக்கு அனுப்ப எதிர்பார்க்கின்றோம் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தொடர்ந்து காசா மற்றும் மேற்கு கரை பகுதிகளில் விரிவாக்கும் இராணுவ நடவடிக்கைகளையும் மனிதாபிமான தடைகளையும் கடுமையாக கண்டிப்பதாக கனடா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தெரிவித்துள்ளன. தேவையானவையாக இருந்தால் தண்டனைகள் உட்பட தீர்வுகளுக்கு செல்ல தயாராக இருப்பதாக 3 நாடுகளும் கூட்டு அறிக்கை ஒன்றில் தெரிவித்தன. 3 நாடுகளின் பிரதமர்களால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் காசாவிற்குள் குறைந்த அளவு உணவை அனுமதிக்க முடிவு செய்தது முற்றிலும் போதியதல்ல. அங்கு ஏற்படும் மனிதவியல் துன்பம் ஏற்க முடியாத அளவுக்கு சென்றுவிட்டது. இஸ்ரேல் உடனடியாக இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தவில்லை என்றால் மேலும் கணிசமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு தன்னைத்தானே பாதுகாப்பதற்கான உரிமை இருப்பதை நாங்கள் எப்போதும் ஆதரிக்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய நாடுகளில் ஒன்றான இந்தோனேசியாவின் மேற்கு பப்புவா மாகாணம் ஏர்பாக் மலைப்பகுதி அருகே சட்டவிரோதமாக தங்கச் சுரங்கம் தோண்டப்பட்டு தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சுரங்கத்தில் உள்நாட்டினர் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து ஏராளமானவர்கள் தங்கியிருந்து பணிபுரிந்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று வடக்கு பப்புவாவில் கனமழை கொட்டி தீர்த்தது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சட்டவிரோத தங்கச் சுரங்கத்துக்குள்ளும் வெள்ளம் புகுந்தது. தொழிலாளர்கள் பலர் தங்கம் வெட்டி எடுத்துக் கொண்டிருந்த சமயத்தில் அந்த சுரங்கம் பயங்கர சத்தத்துடன் இடிந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளில் சிக்கி 19 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவலறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடிய 20க்கும் மேற்பட்டோரை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். உயிரிழந்த 6 பேரின் உடல்கள் மட்டும் மீட்கப்பட்டுள்ளன. சுரங்கத்தில் தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்று வருகின்றது. மனிதாபிமான உதவிகள் இல்லாததன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் காசாவில் 14,000 குழந்தைகள் உயிரிழக்கும் அபாய நிலை உருவாகியுள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான தலைவர் டம்ப்ளோஷர் இதனை தெரிவித்துள்ளார். காசாவிற்குள் நேற்று 5 ட்ரக்குகளில் மனிதாபிமான உதவிகள் சென்றன. ஆனால் இது சமுத்திரத்தில் சிறுதுளியே. இது அங்குள்ள மக்களின் தேவைகளை நிறைவேற்ற முற்றிலும் போதாது என அவர் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கான உணவு, சத்துணவு ஏற்றப்பட்ட லோரிகள் காசாவில் நிற்கின்றன. ஆனால் அவை எல்லையில் காத்திருப்பதால் பொதுமக்களை சென்றடையவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். நாளில் மழை மற்றும் மின்னல் தாக்கத்தினால் பலர் பாதிப்பு. நிலவும் அசாதாரண காலநிலை காரணமாக ஏற்பட்ட மழை மற்றும் மின்னல் தாக்கத்தினால் யாழில் 17 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார்.
அந்த வகையில் மழை அனர்த்தத்தால் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J3 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் J6 கிராம சேவகர் பிரிவில் அடிப்படை கட்டமைப்பு ஒன்றும் சேதமடைந்துள்ளது. இதே நேரம் கரவட்டி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J356 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. அத்துடன் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J304 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலைபெற்று வருவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் சபரகமுவ, வடமேற்கு, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, புத்தளம், நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடையிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேற்கு, வடமத்திய, வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.